ஹிஜாப் ஆக்சசரிஸ் அது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது? ஆர்கனைஸ்னால் புதுசாக வச்சு இதை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் டக்குன்னு டெய்லி நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, போட்டுறீங்க, ஹிஜாப் வந்து பின் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். இந்த பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து ஹேர் பின், ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறமா வேறு என்னென்ன போவோம், அது மாதிரி அதுக்கெல்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் வச்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாக்ஸோட இந்த பாக்ஸை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி வச்சிடாதீங்க. ஐ மீன் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்காதீங்க. ஹிஜாப்க்கு போடுறதுக்கும் இந்த நார்மல் டெய்லி பின், ஹேர் பின்ஸ், அதுக்கப்புறமா கிளிப்ஸ், அதுக்கப்புறம் பேண்ட், இந்த மாதிரிலாம் வைக்கிறது எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்காதீங்க. ஹிஜாப் ஆக்சசரிஸ் மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஒரு 6 கம்பார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரவுண்ட் பாக்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. என்னோட பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் பாக்ஸில் வந்துட்டு என்னென்ன போடலான்னா, உங்கள் ஹிஜாப் பின்ஸ் இருக்கு இல்லையா? உங்கள் ஹிஜாப் பின்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹிஜாபுக்கு தேவையான ஹிஜாப் போடுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இதில் போட்டு வைங்க. என்கிட்ட இவ்வளோ தான், என்னால் இதுதான் அஃபோர்ட் பண்ண முடியும், என்கிட்ட வந்து பெருசாக பாக்ஸ்லாம் வாங்க முடியாதுன்னு ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளேயே அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே மட்டுமே இருந்துச்சுன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண, இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது, ஓகே இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு. உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஐ திங்க் திஸ் ஒன், எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் 20 rupees, அவ்வளோதான். ஆனால் இப்போ எவ்வளோன்னு தெரியல, நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா பாக்ஸ், இது எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எஸ், அப்படியா? சரி சரி, நான் வரேன் இந்த வந்துட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுனா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இதுக்குள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியுதா? இங்கே கேப் இருக்குது பாருங்கள், திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கீழே ஏதாவது ஒரு ஐட்டம் போட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் மேலே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் பெருசாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். நல்லா பெரிய திக்னஸ் உள்ள இது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கீழே ஏதாவது திங்ஸ் போட்டு இதை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஹிஜாப் பின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே இதில் குத்தி வச்சுடுங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, பின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குஷன் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குஷன், இந்த மாதிரி குஷன் இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி ஹிஜாப் பின் வச்சு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகே, தென் வேறு என்னென்ன இருக்கும் உங்களுக்கு? இதுக்கு ஹிஜாப் பின் இருக்கும், அப்புறம் வந்துட்டு சேஃப்டி பின்ஸ், சின்ன சின்ன சேஃப்டி பின்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா மேக்னெட் பின், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாபி பின். இதெல்லாம் இது வந்து ஒரு சில டைமுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். பேபி ஹேர் எல்லாம் வந்து நம்ம பின் பண்ணுறது தேவைப்படும். இல்லைனா ஹிஜாப்லேயே வந்து பின் பண்ணுறது கூட சம்டைம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து யூ பின்ஸ் வச்சுக்கோங்க. பன்க்கு போடுவோம் இல்லையா, அந்த யூ பின்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிக்டாக் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கம்பல்சரி வந்து ஒரு ஹிஜாப் போடுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் ஹிஜாப் போடுறதுக்கு இது கம்பல்சரி, இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். வந்துட்டு இந்த மாதிரியான பின், நோ ஸ்நாக் பின். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது பாருங்கள்,
இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹிஜாப் ஒரு நார்மலாக நீங்கள் டெய்லி யூஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஹிஜாப் ஆக்சசரிஸ் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டெய்லி நீங்கள் எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, வெளியில் போகும்போது போடுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.